அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹைகோர்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதத்தில். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த மாணவர்கள் யார் வேணாலும் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, அதேமாதிரி ப்ரீவியஸாக டிப்ளமோ, ஐடிஐ இந்த மாதிரி முடித்தவங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த 12க்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, அப்புறம் வந்து வாட்டர்மேன், இந்த மாதிரி பல்வேறு விதமான பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு 10th ஃபெயில் ஆனவங்க, அதே மாதிரி வந்து டிப்ளமோ, ஐடிஐ, அப்புறம் வந்து 12th பாஸ் பண்ணவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க, இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட் யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதை மீண்டும் ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றது தான் பெரிதாக வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னதாகவே நானும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பணிகள் அப்படின்றது வந்து நடந்துகிட்ருக்கின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கூட வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு 11 o'clockலேருந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறையா இந்த ஹைகோர்ட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய சர்வர் இஷ்யூஸ் இருந்தது. நிறையா தகவல்கள் கேட்போம் அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து நம்ம மாற்றி கால் பண்ணோம். பட் வந்து காலை அட்டன் பண்ணலை. என்ன ரீசன்றது தெரியல. இன்றைக்கி வந்து பணிகள் நடக்குதா இல்லை வந்து இன்றைக்கி விடுமுறையான்றது தெரியல. நேற்று தினம் அரசு விடுமுறைன்றப்ப கண்டிப்பாக கண்டினியூவாக லீவ் இருந்திருக்கும். ஏதாவது ஒர்க் பார்ப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு தான் வந்து காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் வந்து கால் பண்ணதுக்கு அட்டன் பண்ணலை. நம்ம மண்டே தான் திரும்பி வந்து ஏதாவது ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக அப்டேட் கிடச்சது அப்படின்னா நானே மாவட்ட நீதிமன்றம் சம்மந்தமாக கேட்டுட்டு உங்களுக்கு அஃபிஷியலாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு சிலபஸ் என்ன சார் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் வந்து எதுவுமே வீடியோவே போடலை, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான கைடன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றதை டீட்டெயிலாகவே சொல்லலைன்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கால் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டடி மெட்டீரியல் பற்றி சொல்லுங்கள் சார், டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கா இல்லையான்றதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த ஹைகோர்ட்டுக்கும். ஏன்னா அதே ப்ராசஸ் அப்படின்றப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சிலர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. கண்டினியூவாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ப்ராசஸை பார்த்துட்டே இருக்கீங்க. அடுத்ததாக வந்து எங்களுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன, எக்ஸாமினேஷன் எழுதி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது, இது நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்திருக்கு, இது நீங்கள் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஒரு ரிவ்யூவும் வந்து கொடுத்ததுனால தான் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். நிறைய பேர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன் சார், எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரியான கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிங்க. அதற்கான ஒரு சொல்யூஷனாக தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரவுண்டு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு ப்ளஸ் வந்து ஓரல் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 65 மதிப்பெண்கள். 65 மதிப்பெண்களுக்கும் 90 நிமிடங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே வந்து ப்ரீவியஸாக நம்ம 2021, 22 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்களுக்கு தான் எழுத்து தேர்வு வச்சுருந்தாங்க. ஒரு 15 மதிப்பெண்கள் எக்ஸஸாக 65 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கம்பல்சரியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா 25 மொத்த மதிப்பெண்கள், குறைந்தபட்ச மதிப்பெண்கள் தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து 10 கம்பல்சரியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிப்படை அறிவு, ஜிகே கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 40 கொஷின் வந்து கேட்குறாங்க, 10 மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் மதிப்பெண்களாக. மொத்தம் 65 மதிப்பெண்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இந்த அடிப்படை அறிவு பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிலிங்குவலில் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு, அதாவது ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியமில் தமிழ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறோன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கொடுக்கறது கிடையாது. அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆப் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் வந்து ஓடிபி வச்சு ரெகுலர் வீடியோ கிளாஸஸும் ப்ளஸ் வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றதும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து இந்த முறை ப்ரீவியஸாக பண்ணாமல் இந்த முறை ஃபஸ்ட் டைமாக வந்து லான்ச் பண்ணி இதை எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஆப் மூலியமாக தான் இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து போக போகுது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஆப் மூலியமாக கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக உங்களுடைய இண்டிவிஜுவல் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். 65 மதிப்பெண்களுக்கு ஃபுல்லாகவே உங்களால் வந்து ஸ்கோர் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்து தொடர்ந்து கைடன்ஸ் அப்படி வந்து கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசபிலிட்டிக்கு மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் எப்படியும் தமிழில் தான் எழுதுவீங்க. 8ஆம் வகுப்புன்றப்ப கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எழுதுவீங்க. இதில் வந்து சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பகுதி ஏ, இதான் வந்து நம்ம சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தேர்வு. இந்த தமிழ் தகுதி தேர்வு தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரையும் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும்
ஃபுல் வியூவில் நம்மக்கிட்ட வந்து இந்த தமிழ் வந்து இருக்குது. ஸோ ஒன்லைனராக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒன்லைனர் புக்லேருந்து ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ணி எடுத்தது தான். ஷோராக இதை படிச்சிங்கனாலே இந்த மதிப்பெண்கள் எத்தனை கொஷின் தமிழில் கேட்டிருக்காங்கன்னா 25க்கு 25 ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி பார்ட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை அறிவு. ஸோ இந்த அடிப்படை அறிவில் எல்லாமே காமனாக வந்துடும். நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன், வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, அப்புறம் பானங்கள் பரிமாறுதல், பொது அறிவு, அலுவலக பராமரிப்பு, அலுவலக பொருட்களை வந்து பராமரிக்கிறது, இது சம்மந்தமான பேட்டர்ன்லேயும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் பண்ணுறது ரெடி பண்ணியிருக்கோம். போன டைம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரெடி பண்ணதே அடிஷ்னலாக ஒரு சில இது வந்து இன்க்ளூட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ரீவியஸாக வாங்கினவங்களும் நீங்கள் வந்து ஆல்ரெடி வாங்கினதே வந்து ரிப்பீட் பண்ணி படிங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் டிகிரி பண்ணவங்க தயவு செஞ்சு டிகிரி முடித்தவங்க ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஸோ டிகிரி பண்ணிட்டீங்க, டிகிரி எலிஜிபிள் இல்லைன்றதை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஒரு விஷயம் வந்து நீதித்துறையிலே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் நாளைக்கு நமக்கு தான் எல்லாத்துலேயும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் சப்போஸ் டிகிரி பண்ணவங்களே அப்ளை பண்ணியிருந்தாலும் எழுத்துத் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து ஒரு முறை ஆட்சேர்ப்பு முகமைக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து கேளுங்க. ஸோ டிகிரி பண்ணியிருக்கோம், நாங்கள் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். அந்த விதத்தில் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதனால் அப்ளை பண்ண வேணான்றதையும் நான் சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. போனோம்னா இண்டிவிஜுவல் போஸ்ட் தனித்தனியாக ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும். இப்போ 4 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் 500 ரூபா தான் சார்ஜஸ் அப்படின்றத வந்து வாங்குறாங்க. அதனால இது வந்து ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக இந்த தடவை வந்து ஆட்சேர்ப்பு முகமைக்கு வந்து போகாது. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் 4 போஸ்ட் அப்ளை பண்ணாலும் ஒரே பேமெண்ட்டு தான் 500 தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 1:4 ரேஷியோவில் வந்து கூப்பிட்றாங்கன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். இப்போது ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு வழியணும், அதை மட்டும் பாருங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிசல்ட் வரல, ஸோ இன்னும் டிலே ஆகுமா, இதுவும் வந்து லேட் ஆகுமான்றதெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க, அதற்கான ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது கண்டினியூவாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் இந்த ஒரு ஃபோக்கஸ் ஆன் வேல வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேணாம், மாவட்ட நீதிமன்ற ரிசல்ட் வர வரைக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்தது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே 2021 நோட்டிஃபிகேஷன் 36னு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அது ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். அதற்கப்புறமா மாவட்ட நீதிமன்ற தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த இந்த 36 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36 வந்து எந்த அப்டேட்டுமே பண்ணலை. அது வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்ததுனால அது அப்படியே பெண்டிங்லேயே போட்டாங்க. அடுத்ததான் வந்து மாவட்ட நீதிமன்றம் டக்குன்னு எல்லா ப்ராசஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் எந்த விதத்துலையும் ஹோல்டன் ஆகாமல் கண்டினியூவாக வந்து படிங்க. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு அந்த ஐடிஐ படித்தவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஸ்கோப்பாக இருக்கும். அதனால் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமைக்கு தராங்க. ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கிறவங்க தாராளமாக வந்து பயன்படுத்திக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வந்து தரேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிறோன்றதையும் இன்டிமேஷனாக கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 300 சம்திங் வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் சிலபஸ், காமன் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் எனக்கு வாட்ச்மேன் கொடுங்க, வாட்டர் பாய் கொடுங்க, அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுங்கன்ற மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். காமன் ரெக்ரூட்மெண்ட், காமன் எக்ஸாமினேஷன் தான். அதனால் தாராளமாக இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பித்து நீங்கள் வந்து தேர்வை வந்து எழுதலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மாவட்ட நீதிமன்றம் சம்மந்தமான அப்டேட் இருந்தது அப்படின்னா கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.